இன்னைக்கு காலையில நம்ம நேரமாவே எந்திரிச்சாச்சுங்க. சரி எந்திரிச்சாச்சு. வெளிய போய் வாசக்கூட்டி தெளிச்சு ஒரு கோலம் போட்டுட்டு வந்துரலான்னு சொல்லி வெளிய போய் போட்டுட்டு இருந்தேங்க. அப்புறம் வீட்டுக்கு சைடுல வந்து பார்த்தா ஒரு கோழி இறந்து கிடந்துச்சு. என்னடா இது இப்படி கோழி வந்து இறந்துருக்கு. நைட்டு வரைக்கும் ஒண்ணும் இல்ல. காலையில வந்து எப்படி இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து திருப்பி தாங்க பார்த்தேன். பார்க்கவுமே ரொம்ப பெரிய ஷாக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அது கோழி கிடையாது. அது ஒரு ஆந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை யாரு பார்த்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வெளிய வந்து நெறைய ஸ்ட்ரீட் கேட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ல யாரோ ஒருத்தவங்கள அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லங்க. இது வந்து ஒரு குட்டி ஆந்தை. உங்கள்ல எவ்வளோ பேர் வந்து ஆந்தை இவ்ளோ கிட்ட பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து மரத்துல உட்காந்துட்டு அந்த மாரி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா இவ்ளோ கிட்ட என் கையில எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. அதுவும் இந்த நிலைமையில பார்ப்பேன்னு தெரியல. சரி குப்பையில போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குப்பையில போடுறதுக்கும் மனசு வரலைங்க. எவ்வளோ மிருகங்கள பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு குழிய தோண்டி புதைச்சாச்சுங்க. ஆனா வீட்ல பயங்கரமா திட்டு வாங்கினேன். என்ன ஆந்தையெல்லாம் புதைச்சு வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல